கடகடன்னு போனாங்க, விறுவிறுன்னு பறித்தாங்க, வேகமாக வந்துட்டாங்க. எவ்வளோ பூக்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், வராங்க நம்ம தோட்டத்து சத்து உள்ள பொருட்களுங்க. வாழைப்பூ தரை தோட்டத்திலேருந்து பறித்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இன்றைக்கி 3 அறுவடை கிடச்சிதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கே வச்சாலும் நமக்கு தேவையான அறுவடை கொடுத்துட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வாழைப்பூ இந்த மாதிரி வாழை மரம் தாங்க வாங்கி வைக்கணும். அவ்வளோ பெரிய சைஸுங்க. நான் கூட நம்ம வீட்டு வாழை மரம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினச்சேன். இந்த பூக்களை பார்த்தோன்னா நல்லபடியாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டேங்க. அவ்வளோ பெரிய சைஸ் வாழைப்பூ. ரோஜா வறுத்து பாருங்கள், 7 விதமான ரோஜா பூக்கள் கொடுத்துருந்தாங்க. சைஸ் நல்லாவும் பெரிய சைஸாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு பிறகு இன்றைக்கி என்னுடைய மாடித்தோட்ட சகோதரிக்கும் இன்றைக்கி கொடுத்து அமுச்சிட்டாங்க. பூக்கள் கொடுத்து அமுச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் கிடச்ச காய்கறியும் கொடுத்து அமுச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கீழே இறக்குனதுக்கு அப்புறம் இது 2வது நாள் தாங்க பூக்கள் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி டெய்லி ஃபஸ்ட்டு அவங்க தான் பறிப்பாங்க. என்னென்னா இப்போ நம்ம செடிகள்லாம் வந்து கீழே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறதுனால நம்ம போய் பறித்தா தான் சரியாக இருக்குது. உரங்கள் கொடுக்கலான்னு ஆயிடுச்சுங்க. உரங்கள் தயார் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டான எல்லா வெஜிடபிள்ஸும், ஃப்ரூட்ஸும், வெங்காயத்தூள், பூண்டுத்தூள் எல்லாமே ஒரு பாட்டிலில் ஊற வச்சுருக்கேங்க. நாளைக்கு வெயில் அடிச்சிச்சின்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா நேற்றும் இன்றைக்கும் நல்ல வெயிலாக தான் இருக்குது. நாளைக்கும் வெயில் இருந்தால் கொடுத்துடலான்னு சொல்லி. வேலூர் கத்திரிக்காயெலாம் கிடச்சிருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க. ஓரளவுக்கு சைஸ் இருந்த வரைக்கும் பறிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தேடி தேடி பிடிக்க வேண்டியது இருக்குங்க. ரன்னிங் ரேஸ்க்கு ரெடியான்ற மாதிரி அவங்கள பறிக்க நான் ரெடியாக இருக்கேன். நல்ல ஒரு அழகான பூங்க. இது கலரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. மலர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய அழகை பார்த்து பறிச்சிட்டாங்க. அப்படியே வெண்டை, அவரை எல்லாம் பக்கத்தில் 1 2 கிடச்சிட்டு தான் இருக்குது. உஜாலா கத்திரிக்காய் டெய்லி அறுவடைங்க. ஆனால் கலர் என்னவோ இந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக தான் இருக்காங்க. இது ஒரு மஞ்சள் கலர் பூக்கள். இதில் ஒரு வெண்டைங்க. இதெல்லாம் ஹைட்டு குனிஞ்சு பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன க்ளீன் பண்ணாலும் மாடு, நாய், பூனை தொல்லை தாங்க முடியலங்க. தரைதளத்தில் 3 பேருமே போட்டி போட்டு காவலும் காக்குறாங்க, வேஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இரட்டை ரோஜாவை பறிச்சிட்டாங்க. நம்ம தோட்டத்தில் நல்ல பெரிய சைஸாக கொடுக்குறாங்க இந்த பூக்கள். அடுத்து வெண்டை செடியில் அறுவடை பண்ணிடலாம். அப்படியே கத்திரி அறுவடை பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் 1 2 கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. நிறைய கொடுக்கலாம் கூட. ஒரு 2 3 நாள் சேர்த்து வச்சா நம்ம வீட்டு சமையலுக்கு ஆகிடும். முல்லைங்க அசரவே மாட்டேன்னு சொல்லி அசத்துறாங்க. இந்த முல்லை எப்போ எவ்வளோ பூக்கள் கொடுத்தாங்களோ அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பறிச்சிட்டே இருக்கேன். பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சைடும் இவ்வளோ பூக்கள் பூக்குறாங்க. என்ன ஒன்றுங்க, செடிகளை பார்க்குறதுக்கு நம்ம பச்சை நிறம் நம்ம தோட்டத்தில் இருக்கும். இந்த வாட்டி வெள்ளை நிறம் பச்சை நிறம் டாட் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கரும்புலி செம்புலி குத்துவாங்கன்னு சொல்லி ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு ஆயிடுச்சுங்க. எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லா இலைகளையுமே கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் புது தளிர் வைக்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேங்க. இவங்க வெல்வெட் ரோஸ் பூக்கும்போது இந்த கலரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டார்க் கலர் ஆகிடுவாங்க, கருப்பு கலரில். நான் பறிச்சிட்டேன் இன்றைக்கி. இது டபுள் ஷேடு எல்லோ கலர். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது பேப்பர் ரோஸ் ஒயிட் கலர். 3 பூக்கள் இருந்தாங்க.
நல்ல பூங்க இது, நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஜிமிக்கி சம்பத்தி பாருங்கள், சோதனை மேல் சோதனைன்ற மாதிரி அவங்கள இங்கேயும் அங்கேயும் வச்சு 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 பூக்கள் சைஸ் சின்னதாகிடுச்சுங்க. எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி விடலான்னு முடிவு எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு தளிர்கள் எப்போ வந்து நல்லா வருதோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலான்னு சொல்லி ரொம்ப சைஸ் சின்னதாகிடுச்சுங்க.